Hi guys, வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு சொல்லிட்டு நீங்க thumbnailலே வந்து பாத்திருப்பீங்க. How to overcome from overthinking, depression and fake relationship. So இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜூன் ஜூலை அந்த பீரியட்லயே வந்து போடலாம் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து எழுதிலாம் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய டைம் இல்லாதனால நான் வந்து இப்போதான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ தான் 2024ஓட லாஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. அண்ட் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆல்சோ வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காமல் நம்ம லைஃப்பை வந்து க்ராஸும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டக் ஆகாமல் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி போகிறது தான் வந்து லைஃபே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங். ஸோ ஓவர் திங்கிங் அப்படின்றதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஓவர் திங்கிங் இருக்குது அண்ட் நெகட்டிவ் ஓவர் திங்கிங் இருக்குது. பாசிட்டிவ் ஓவர் திங்கிங்கில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஓவர் திங்கிங்கான ஒரு பர்சன். இப்போ வந்து பாசிட்டிவாக நான் ஏதாவது ஓவர் திங்கிங் பண்ணுறேன்னா அது வந்து சும்மா ஒரு இமேஜினேஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். அது வந்து நல்லது நடக்கிற மாதிரி ஒரு நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளுக்கு நடக்கலைனா கூட அது வந்து பிரச்சனை கிடையாது. நடக்காத ஒரு நல்ல விஷயத்தை நம்ம நினச்சி அதில் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு நினச்சிக்கிறோம். இந்த மாதிரி ஓவர் திங்கிங் நான் பண்ணதில்லை. பட் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஏதோ ஒரு மூவியில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்படியே ஒரு சூப்பர் மூவியில் நடித்து அதுக்கப்புறம் வந்து நிறைய அவார்ட்லாம் வாங்கி ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு நான் வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் வந்து ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு ஹாப்பினஸ் ஆகிற ஒரு பர்சன் நான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்படி நான் நினச்சதில்லை. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து பாசிட்டிவான ஓவர் திங்கிங் தான். இதனால் நம்மளுக்கு வந்து நடக்கலை அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுக்கு வந்து கஷ்டமோ இருக்க போகிறது கிடையாது. பட் நடக்க போகிற விஷயம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நாளைக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. அது வந்து நடக்கிற விஷயம். இதில் வந்து நான் வந்து பாஸ் ஆகி அதில் வந்து ஒரு நிறைய மார்க் எடுக்கிற மாதிரி நான் வந்து நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு வந்து நடக்காது. ஸோ நான் முன்னாடி சொன்னது வந்து நடக்கலாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தெரிஞ்சுதான் வந்து ஓவர் திங்கிங் பண்ணி நம்ம வந்து ஹாப்பி ஆகிக்கிறோம். பட் வந்து நடக்க போகிற விஷயத்துக்கு வந்து நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோம், அது வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுறோன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷனாக மாறிடும். பட் வந்து அது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கஷ்டப்படுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர் திங்கிங் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து அப்படி தான் நடக்கும். ஏன்னா நடக்க போகிற விஷயத்த நான் வந்து இப்படி நான் திங்க் பண்ணிவிட்டு அது கடைசியில் வந்து நடக்கலை அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். அப்படின்றனாலே நான் வந்து நினைக்காம கோ வித் ஃப்ளோ மாதிரி அது என்ன நடக்குதோ அப்படின்னு நான் வந்து விட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹாப்பி ஆகிக்கிறோம் அப்படின்றதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஓவர் திங்கிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ படிக்கவே இல்லை, நான் வந்து ஃபெயில் ஆகிட போகிறேன், மார்க்கே எனக்கு வராது, அப்படி நம்ம வந்து நினச்சி அதை வந்து நம்ம திங்க் பண்ணால் ஒரு நெகட்டிவாக நம்மளுக்கு ஒரு வைப் வந்து அது ஒரு கிரியேட் ஆகிடும். ஸோ அப்படி நம்ம வந்து பண்ணும்போது இப்போது நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் தான் நம்மளுக்கு அது பாசிட்டிவாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% நடக்கும். இப்போ நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஒரு வைப்னால அது கிடைக்காமலே வந்து போயிடும். பிகாஸ் நம்ம அப்படி நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவே நம்மளுக்கு நடக்காத ஒரு விஷயம் அப்படி ஃபீல் பண்ணி அது வந்து ஒரு டிப்ரெஸ்டு லெவலில் வந்து எடுத்துகிட்டு போயிடும் நம்மள. ஈவன் நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஓவர் திங்கிங் வந்து பண்ணுவேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து முன்னாடி ரிங் லைட் இருக்குது, இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமே, இது வந்து வெடிச்சு நம்ம ஃபேஸில் வந்து பட்டுருச்சுன்னா என்ன ஆகும் அப்படி சம்மந்தமே இல்லாமல் வந்து நம்ம திங்க் பண்ணுவோம்ல. இது வந்து நடக்காத ஒரு விஷயம் தான், நடக்காதுன்னு நம்மளுக்கே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம அந்த ஒரு மைண்டு இருக்கும்ல, மானங்கெட்ட மைண்டு, சம்டைம் தேவையில்லாத விஷயத்த நினச்சி நம்ம வந்து அது அப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு ஓவர் திங்கிங் வந்து பண்ணிட்டு போயிடலாமே. சம்டைம் நடக்கலைனா கூட நம்ம வந்து அதை நினச்சிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அப்படி அந்த பீரியடில் இருக்கும்போது நம்ம மைண்டை வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைவர்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம அதுலேருந்து வந்து வெளியே வர முடியும். ஸோ அந்த பீரியடில் உங்களுக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகும், எது இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது படம் பார்க்கலாம், இல்லை பாட்டு வந்து கேட்கலாம், என்னெல்லாம் வந்து பண்ணால் மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும், நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுட்டு அது வந்து பண்ணிங்கன்னா அந்த ஓவர் திங்கிங்லேருந்து நம்ம வெளியே வரலாம். ஸோ ஓவர் திங்கிங் பண்ணும்போது வந்து அது என்னன்னா எக்ஸ்பெக்டேஷனாக மாறிடுது. ஸோ அது நடக்கலாம் நம்மளுக்கு வந்து டிப்ரெஸ்டாக மாறிடுது. ஸோ இப்படி நம்ம வந்து ஏன் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகணும்? ஸோ ஓவர் திங்கிங் நம்ம பண்ணுறோம், அப்போயே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி அதுலேயே ஸ்ட்ரக் ஆகாமல் நீங்கள் வந்து மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர் வே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்லேயே
வந்து ஒரு பிக்கஸ்ட் வில்லனாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நம்மளுக்கு லைஃப்லேயே வந்து ஒரு ஹெவி வேர்ஸ்ட் ஃபீலிங்காக இருக்குது. அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கான ஃபீலிங் வந்து அது இருக்குது. நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், யார்கிட்டயாவது இந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்றது நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் மோர் அக்செப்டன்ஸ். ஸோ இது இருந்தால் தான் நம்ம லைஃப்க்கு அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சம்டைம் வந்து அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹார்டான விஷயம் தான், பட் வேறு வழி இல்லை. நம்ம லைஃப் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் தானே ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம மெச்சூரிட்டியை வந்து வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அதுதான் வந்து லைஃப், அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் எதிர்பார்த்து கிடைக்கல, இல்லை யார்கிட்டயாவது எதையாவது எதிர்பார்த்து கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 3 months 6 months 1 year எவ்வளோ உங்களுக்கு டைம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகுறது தான் வந்து பெட்டர். ஏன்னா நம்ம மூவ் ஆன் அப்படின்னு ஆகுறதுக்கு அக்செப்டன்ஸ் தான் வந்து முக்கியம். ஸோ அக்செப்ட் பண்ணால் தான் மூவ் ஆன் ஆக முடியும். சம்டைம் வந்து நம்ம நினச்சிப்போம் இந்த பர்சன் கிட்ட நம்மளுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தான் வந்து நம்ம இருப்போம். பட் வந்து அது நம்ம மிஸ்டேக் தான். ஸோ அதே ஒரு மென்டாலிட்டி அந்த பர்சன் கிட்டேயும் நம்மளுக்கு இருந்துச்சு. அது எந்த பர்சனாக வேணாலுமே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்கள் பார்ட்னர், ஃபேமிலி, யாராக வேணா இருக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கும் அதே மென்டாலிட்டி இருந்துச்சு, இவங்க நம்மக்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஸோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சா மட்டும்தான் அது வந்து கொடுக்க முடியும். பட் நம்ம நினைக்காத ஒரு விஷயத்துக்கு நம்ம அப்படி நம்ம ரைட்ஸ் எடுத்து தேவையில்லாமல் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது நம்ம மிஸ்டேக் தான். ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நம்ம மிஸ்டேக் அப்படின்றதுனால நம்மளால் வந்து யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து அது நடக்கவே நடக்காது. இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, இல்லை யாருக்கிட்டையாவது எனக்கு இது எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக அப்செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனே வந்து கம்மி பண்ணிட்டேன். நடக்கிறது தான் நடக்கும், என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். ஆல்சோ வந்து இப்போ நான் ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நம்மளே வந்து அதை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அந்த ஃபீல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால தானே அது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபீல் ஆகுறோம். ஸோ நம்மளுக்கு தேவையானது நம்மளே பண்ணிட்டோம்னா அதில் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுல்ல. ஆல்சோ அது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது மேபி நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷனில் வந்து இருந்திருக்காங்க. ஆல்சோ வந்து என்கிட்டயே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே வந்து கடுப்பாக தான் இருக்கும். ஓ இதனாலலாம் வந்து டிப்ரெஷன் ஆகுறீங்களா? இது சம்டைம் வந்து சின்ன விஷயமா இருக்கும், சம்டைம் ரொம்ப பெரிய விஷயமாகவும் இருக்கும். ஸோ அது வந்து அந்தந்த பர்சனோட மென்டல் ஹெல்த்தை பொறுத்து தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு டிப்ரெஷனே ஆகலை, ஓவர் திங்கிங்கும் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு லக்கியான ஒரு பர்சன். ஸோ இப்போ டிப்ரெஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ டிப்ரெஷன் வந்து இந்த ஓவர் திங்கிங் அண்டு எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு ஆங்ஸைட்டி லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி அது வந்து ஒரு பீக் லெவலுக்கு அப்கிரேட் ஆகுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனே. சில பேர் என்னென்னா நான் என்ன ரீசனே தெரியல, எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, நான் வந்து 10 நாள் வந்து டிப்ரெஷனாக இருக்கேன், எனக்கு தெரியல, ரீசனே தெரியல அப்படின்ற ஒரு பர்சன்லாம் இருக்காங்க. ரீசனே என்னன்னு தெரியாத அளவுக்குலாம் நீங்கள் அப்படி போகிறது வந்து ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் மெச்சூரிட்டி வந்து எடுத்துகிட்டு வரணும். டிப்ரெஷன்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எதனால் இப்படி இருக்கீங்க, என்ன உங்களுக்கு வேணும், என்ன உங்களுக்கு தேவை, எப்படி நம்ம இதுலேருந்து வெளியே வரலாம். ஆல்சோ வந்து யாரையும் நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணாதீங்க, இவங்களால தான் நான் இப்படியான, இந்த விஷயம் நடக்காதனால தான் நான் இப்படியான அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயத்தில் ப்ளேம் பண்ணாமல் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஒரு பர்சன் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஒர்க் ப்ராப்ளம், லோன்லினஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பாடி ஷேமிங், அதுக்கப்புறம் வந்து ஃபேக் ரிலேஷன்ஷிப், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து ரீசனாக இருக்குது. ஸோ இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப்கே ஒரு பெரிய டாபிக் வந்து நம்ம வந்து பேசலாம். அதை பற்றி நான் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஸோ என்னவா வேணால் ரீசன் இருந்துட்டு போட்டோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆகிறது தான் வந்து நீங்கள் திங்க் பண்ணணும். நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் டிப்ரெஸ்டாக இருந்தீங்க, ஓகே பரவாயில்ல. ஏன்னா நம்ம சில விஷயத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நம்ம லைஃப்பில் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாமல் வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம் லைஃப்பில். சம்டைம் நம்ம டிசிஷன் வந்து தான் தப்பாக இருக்குமே லைஃப்லேயே. அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம லைஃப்பை வந்து அப்கிரேடாக எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபாலோ ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரைஸ் ஆக முடியாது. அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 80% நம்ம லைஃப்பில் பிடிக்காத விஷயம் தான் நடந்திருக்கும். நீங்கள் அந்த பேலன்ஸ் இருக்குது 20% வந்து பாருங்கள்.
பிடிக்காத விஷயத்தை விட்டுட்டு 20%ல் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பிடிக்கும், இல்லை எதெல்லாம் பண்ணால் நீங்கள் வந்து ஹாப்பி ஆவீங்க அதை வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து லைஃப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அப்படியே பிளாங்க் அவுட்டாக வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக ஒரு 1%ஆவது வந்து வழி இருக்க தான் செய்யும். ஸோ உங்கள் மென்டல் ஹெல்த்தை பீஸ்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு நீங்களே வந்து டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான மீ டைமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு, ஸோ அது வந்து நீங்களாக தான் வந்து வெளியே வர முடியும். யாராவது வந்து நம்ம சொன்னாலோ யாராவது நம்மக்கிட்ட பேசினாலே கண்டிப்பாக இரிட்டேட்டிங்காக ஆகிற ஒரு பீரியடாக தான் இருக்கும் இந்த டிப்ரெஷன்லேயே. ஸோ நீங்களாக நினச்சா தான் வெளியே வர முடியும். ஸோ அதை நீங்கள் வந்து நினைக்கணும். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார்கிட்டயோ ஷேர் பண்ணலாமே, நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாராவது வந்து உங்ககிட்ட பேசினாலே ஷேர் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இங்கே பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜட்மெண்டலாக இருக்காங்க. இப்போ இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. உன்னால் மேபி ப்ராப்ளமாக இருக்கலாம், இதனால தான் இது உனக்கு கிடைக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணுற ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் வந்து ஷேரே பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு பர்சன், எந்த ஒரு பர்சனாக இருந்தாலுமே சரி, அவங்ககிட்ட உங்கள் பிரச்சனைலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இல்லை, யாருமே கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டைரியில் வந்து உங்களுக்கு நீங்களே புரியாத மாதிரி நீங்கள் வந்து எழுதி ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்தா மட்டும் அது புரியாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம இந்த நம்மளுக்கு நம்மளே மெசேஜ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் வந்து டெய்லி எனக்கு இந்த மாதிரி பேட் டைம்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் சம்டைம் அப்படி தான் பண்ணுவேன். ஏதாவது பேடாக ஏதாவது நடந்தால் இந்த நாள் இப்படி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நானே வந்து எனக்கே மெசேஜ் பண்ணிப்பேன். அது வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டேலேருந்து இது வெளியே போயிடுச்சு, சரி ஓகே இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து நினைப்போம். ஸோ உங்கள் மண்டேலேருந்து அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளியே போடுறதுக்கு வந்து பாருங்கள். பட் வந்து ஜட்ஜ்மெண்டல் பீப்புள் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் அது ஃப்யூச்சரில் உங்களுக்கே வந்து பிரச்சனையாக வரும். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து டைமும் எடுக்கிறீங்க, உங்கள் மைண்டும் டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படியும் வந்து உங்களால் வந்து சேஞ்ச் ஆக முடியும். ஏதோ ஒன்று இடிக்குது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு வழியே இல்லை. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அந்த ரியாலிட்டி நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே, அந்த டிப்ரெஷனில் இருந்தீங்க, அந்த பீரியடில் இருந்தீங்க, அந்த ஒரு டைமை வந்து நீங்கள் மறந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் விஷயம் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் ஃபோனில் இருக்க அந்த சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுங்கள். சம்டைம் நம்ம அந்த ஒரு டவுனான பீரியடில் வந்து நம்மளுக்கு ரிலேட்டபிளாகவே நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வர்றது, போஸ்ட் வர்றது எல்லாமே இருக்கும். நம்மளும் வந்து அதை வந்து பார்க்க ரிட்டன் வந்து நம்மளுக்கு அதுவே வர மாதிரி இருக்கும். ஆல்சோ வந்து கூகுளில் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணுறது, யூடியூப்பில் வந்து சேம் இந்த மாதிரி வந்து சேடான வீடியோ வர்றது, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு பதில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி வச்சுருங்க. ஸோ வரதெல்லாம் உங்களுக்கு மேபி பாசிட்டிவாகவே வரும். ஸோ பார்க்குற இடம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்மளுக்கு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்களே வந்து சான்ஸ் கொடுக்காம அப்படியே டவுனாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வருது கஷ்டம்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், சும்மாவே நம்ம வந்து வெளியே போய் ஃபுட் ஏதாவது சாப்பிட்டு வரலாம், அப்படி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஏதாவது ஜிம் அந்த மாதிரி வந்து ஃபிட்டாக ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சம்டைம் உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் நம்மளுக்கு வந்து இருக்கும். நம்ம வந்து ஒரு சேடான ஃபேஸ் நம்ம மிரரில் பார்க்கும்போது அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பே நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் லைஃப்பும் வந்து கண்டிப்பாக நல்லா போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்லேயே வந்து 70% நம்ம வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறது, டிப்ரெஷன் ஆகுறது இந்த ஒரு டாப்பிக்கில் தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இல்லை நம்மளுக்கு செட்டில் ஆகலை, ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கார் இல்லை, அது வந்து ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட வேறு கார் வந்து வாங்கிக்கலாம். மணி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து சம்பாரிச்சு earn பண்ணிக்கலாம். பட் ஒரு பர்சனை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டோம், இல்லை அந்த பர்சன் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த மாதிரி பர்சன் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கவே மாட்டாங்க. பர்சனுக்கு தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஒரு பர்சனோட நீங்கள் ஃப்யூச்சர் வரைக்கும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நீங்கள் போகலாம். இல்லை அந்த பர்சன் கூட நம்ம வந்து ஃப்யூச்சர் வரைக்கும் போகணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து சும்மா வந்து ஒரு ஃபேக்காக இருக்க போகிறோம், ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பர்சனே வந்து இருப்பாங்க.
அதுக்கு வந்து நீங்கள் அப்படி ஒரு மைண்ட் செட் உங்களை மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்க ஒரு பர்சன் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து சிங்கிளாகவே இருந்துக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கே வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து ரெடியாகவே இருக்காங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க பர்சன் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணி அது நீங்கள் என்ன நெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து விட்டு போய்க்கலாம். ஸோ ஃப்யூச்சர் வரைக்கும் வரல, சம்டைம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அது உங்கள் இஷ்டம் தான். பிகாஸ் இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன், டிவோர்ஸ், பிரேக்கப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், சீட்டிங் இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துட்டுருக்கு. எல்லாமே வந்து அவங்கவுங்க ஒப்பீனியன் தான். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சனால இன்னொரு பர்சன் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான், எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த ஃபீலிங்ஸில் விளையாடி வர ஹாப்பினஸ் வந்து ஒரு ட்ரூவான ஒரு ஹாப்பினஸே வந்து கிடையாது. ஆல்சோ இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாயலான பர்சன், ட்ரூ ரிலேஷன்ஷிப், ஒரு ஹாப்பி மேரேஜ் லைஃப் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ வந்து யாரை பார்த்தாலுமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்ட்டாக தான் ஸ்டோரி சொல்கிறாங்க. அது வரைக்கும் வந்து ஒரு ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க லைஃப்லேயே. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து நீ வந்து லேட்டாகவே கல்யாணம் பண்ணிக்கோ, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்காத, என் லைஃப்பில் வந்து இப்படி ஆகுது, இப்படி ஆயிடுச்சு. சில பேர்லாம் வந்து செப்பரேஷன், சில பேர்லாம் வந்து டிவோர்ஸில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலே வந்து ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ இருக்காதா அப்படின்ற ஒரு லெவலுக்கு நம்மளுக்கு வந்து திங்கிங்காக போகுது. இப்போ மேரேஜ் லைஃப் அப்படின்னு நினச்சாலே ஒரு பயமாக தான் இருக்குது எல்லாருக்குமே. பட் சில பேரும் நல்ல ஹாப்பியான லைஃபாக தான் இருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். இதை மட்டுமே வந்து பார்க்க முடியாது. பட் இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ லைஃப் வந்து இப்படி தான் போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதெல்லாமே விட்டுட்டு மற்றவங்களுக்காக இது வரைக்கும் நம்ம திங்க் பண்ணி இது வந்து பார்த்து வந்து திங்க் பண்ணியிருப்போம். பட் அதை வந்து விட்டுட்டு உங்களுக்காக நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லைஃப்பில் என்ன வந்து அப்கிரேட் பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்மளுக்காக என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நீங்கள் திங்க் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்லை உங்களை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நீங்கள் உட்காந்துட்டு வந்து ஃபீல் பண்ணுறது அப்படின்றது வேஸ்ட். பிகாஸ் வந்து அவங்க ஒரு ஒர்த்லெஸ் பர்சன். நீங்கள் வந்து உங்கள் டைமை வந்து அந்த ஒர்த்லெஸ் பர்சனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் விட்டுருங்க. மெயின் திங் வந்து நீங்கள் யாராவது டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது. பிகாஸ் வந்து ஒரு நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் சம்டைம்ஸ் சிலது எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹர்ட் ஆகி அது வந்து மேபி ரிலேஷன்ஷிப்குள்ளேயே நடக்கும். ரிலேஷன்ஷிப்லேயே வந்து நீங்கள் ஒரு பர்சனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து அதனாலே சம்டைம் நிறைய ஹர்ட் வந்து நம்ம லேடிஸ் வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே வந்து ஏர்ன் பண்ணுற ஒரு மெத்தட் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி. அக்செப்ட் த ரியாலிட்டி, லிவ் ஃபார் யுவர் செல்ஃப், மோட்டிவேட் யுவர் செல்ஃப், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், பிஸி யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப். ஓகே, நான் சொன்னதெல்லாம் வந்து நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டான விஷயம் தான். பட் இருந்தாலுமே வந்து எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து குட்டாக இருக்கலாம், பேடாக இருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா தான் உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம ஃபெயிலியர்ஸ் மீட் பண்ணாதான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸையும் மீட் பண்ண முடியும். ஓகே கைஸ், எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு, இதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆனீங்க, எப்படி இதுலேருந்து வெளியே வந்தீங்க, எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேபி மற்றவங்களுக்கு படித்தா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டாபிக் வந்து எனக்கு எப்பயாவது தான் வந்து பேசணும்னு தோணும். பட் உங்களுக்கு வந்து இது பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதையும் நான் வந்து பார்த்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். அண்ட் நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.